கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் அழகான ஒரு ஜெபத்தை தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அநேக நேரத்தில் நமக்கு உபத்திரவங்கள், பாடுகள், தாங்க முடியாத வலி, வேதனை என்று வரும்போதெல்லாம் நாம் எப்படியாய் அந்த காரியத்தை எதிர்கொள்கிறோம் என்பதை சற்று சிந்தியுங்கள். ஒரு சிலர் அதை நினைத்து நினைத்து கவலையால் ஒடுங்கி போவார்கள். இன்னும் ஒரு சிலர் அதை நினைத்து நினைத்து மன அழுத்தத்திற்குள் தள்ளப்படுவார்கள். ஒரு சிலர், ஆண்டவரே, இந்த உபத்திரவம் என்னை விட்டு நீங்கினால் போதுமே, இந்த பாடுகள் ஒரு முடிவுக்கு வந்தால் போதுமே என்று இப்படியாய் ஜெபிப்பார்கள். ஆனால் இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் வழியாய் நாம் கடந்து வரும்போது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். இதை நாம் எந்த இடத்தில் வாசிக்கலாம் என்றால் 119 சங்கீதம் 7 வசனம். நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த வார்த்தையை யார் சொல்லுகிறார் என்றால் தாவீது சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் அதிகமாய் உபத்திரவப்படுகிறேன், என்னுடைய உபத்திரவம் கொஞ்சம் அல்ல, மிகவும் அதிகமாய் படுகிறேன். உண்மைதான். அதாவது அந்த உபத்திரவம் என்று சொல்லப்படுவது எதை குறிக்கிறது என்றால் சரீரத்திலும் மன அழுத்தத்திலும் ஆவிக்குரிய பாதையிலும் என்று அநேக காரியங்களை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த உபத்திரவத்தை மாற்றும் என்று அவர் ஜெபிக்கவில்லை, மாறாக அவர் ஜெபிக்கிறார், உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று. அதாவது எனக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது, அதாவது சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய ரீதியிலும் இப்படிப்பட்ட அநேக பிரச்சனைகளின் மூலமாய் எனக்கு அநேக கவலைகள் இருக்கிறது. உண்மைதான். அந்த கவலையிலிருந்து விடுதலை தாரும் என்று ஜெபிப்பதோடு நின்று விடாமல் அந்த கவலையிலிருந்து என்னை மீண்டு எடுத்து புதிய ஜீவனை தாரும், புதிய வாழ்க்கையை தாரும் என்று சொல்லுகிறார். இன்னும் ஒரு சில ஆங்கில மொழியாக்கங்கள் இதை எப்படியாய் மொழியாக்கம் செய்கிறது தெரியுமா? ஆண்டவரே, நான் மிகவும் நஷ்டப்பட்டு விட்டேன், என்னுடைய வாழ்க்கையை மீண்டுமாய் உயிர்ப்பியும். அதாவது நீர் என்ன வாக்கு பண்ணினீரோ அதன்படி என்னை உயிர்ப்பியும் என்று நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவஜனமே, இன்றைக்கும் உபத்திரவத்தின் உச்சியில் நின்று கொண்டு என்ன செய்வது என்று அழுது கொண்டிருக்கிறீர்களோ, இந்த ஜெபத்தை செய்யுங்கள். ஆண்டவரே, நான் அதிகமாய் உபத்திரவப்படுகிறேன், உண்மைதான், ஆனாலும் என் வாழ்க்கையை மீண்டுமாய் கட்டும். நீர் எனக்கு வாக்கு பண்ணினீரே, அப்படி மீண்டுமாய் கட்டும். நீர் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்து நிற்கிறேன், என்னை மீண்டுமாய் ஆசீர்வதியும். உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, பெருகுவதற்கான எந்த சூழலும் இல்லாமல் இருக்கிறேன், உம்முடைய வசனத்தின்படி மீண்டுமாய் என்னை பெருக பண்ணும் என்று எந்தெந்த காரியங்களில் நீங்கள் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் எல்லாம் இப்படியாய் ஜெபியுங்கள். நீர் சொன்னது போலவே என்னை உயிர்ப்பியும், நீர் சொன்னது போலவே என்னை மாற்றும், நீர் சொன்னது போலவே எனக்கு செய்யும் என்று நாம் உபத்திரவத்தின் மேல் நம்முடைய கவனத்தை செலுத்தாமல் அந்த உபத்திரவத்தின் பாதையிலிருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து உன்னத அனுபவங்களை பெற்றுக் கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும். அன்றைக்கு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் தான், அவன் தனிமையிலே அங்கே புலம்பிக் கொண்டிருக்கிறான். தகப்பன் எல்லாரும் சந்தோஷமாய் இருக்கிறார்கள், இவனோ வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். இவனுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்வதற்கு கூட ஆள் இல்லை. பாருங்கள், ஒருவேளை அவனுடைய கஷ்டத்தை ஆடுகளிடத்திலும் மரக்கிளைகளிடத்திலும் சொல்லி இருக்கக்கூடும். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தின் வழியாய் கடந்து வந்த அவருக்கு ஆண்டவர் துணையாயிருந்தார். ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் என்று சொன்னபடியே அவர் சொல்லுகிறார் ஒரு இடத்தில், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் என் தேவன் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று. அது யாருடைய வார்த்தை? ஆண்டவர் சொல்லி இருப்பார், நான் இருக்கிறேன், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று அவர் சொல்லி இருப்பார். அந்த வசனத்தினால் அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். நாட்கள் வரும்போது ராஜாவாக உயர்த்தப்பட்டார். இன்றைக்கும் உபத்திரவத்தின் உச்சியில் நின்று கொண்டு உபத்திரவத்தை பார்த்து அழாமல் உன்னத தேவனுடைய உன்னத அனுபவத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் உயர்வை யாரும் தடை செய்ய முடியாது. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.